வணக்கம். நுகர்வோர் வாணிப கழகத்தில் இயக்கக்கூடிய டிஎன்சிசி ஒர்க்கர்ஸ் வாய்ஸ் சங்கம் தன்னுடைய முதல் மாநாட்டை இன்று விருத்தாச்சலத்தில் நடத்தியுள்ளது. இதில் சில பல முக்கியமான கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. முதல் விஷயமாக நெல் கொள்முதலை திமுக அரசு என்சிசியை என்ற தனியாரிடத்திலே ஒப்படைப்பதற்கு தீர்மானித்துள்ளது. அவ்வாறான முடிவு என்பது விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இங்கே பணியாற்றக்கூடிய பருவகால ஊழியர்களுக்கும் நிரந்தர ஊழியர்களுக்கும் ஒரு சேர பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அந்த என்சிசியை தனியார் இடத்திலே நெல் கொள்முதலை ஒப்படைப்பதை இந்த அரசு கைவிட வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். அடுத்தபடியாக மழைக்காலத்திலே நெல் கொள்முதலை ஈரப்பதத்தை உயர்த்தி வழங்க மத்திய அரசு ஒப்புதலோடு தமிழக அரசு அறிவிக்கிறது. ஆனால் அந்த காலம் உயர்த்தி அறிவிக்கும் போது கூடுதலாக உள்ள 18, 19, 20 என்ற சதவீதத்திற்கு விவசாயிடமிருந்து பணப்பிடித்தம் செய்யப்படுகிறது. இது தவறான விஷயம் என்பதையும் இந்த மாநாடு அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறது. கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. அடுத்தபடியாக நில ஒதுக்கீடு சட்டம் என்பதன் மூலமாக இன்றைக்கு கார்பரேட் நலனுக்காக நிலங்களை அரசியல் பறிக்கப்படுவது என்பது இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்த மாநாடு தீர்மானம் நிறைவேற்றுள்ளது. நுகர்வோர் வாழ்வுகளில் உள்ள அமுதம் நியாய விலைக்கடைகளை